ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராம என்று இப்படி ராம நாமத்தை சொல்லி ரமே ராமி நான் ராமனிடத்தில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா மனோரமே மனசுக்கு மகிழ்ச்சி அளிப்பவனாக இருக்கின்றான். அவனுடைய நாமம் எப்படி இருக்குன்னா சஹஸ்ரநாம தத்துல்யம். இந்த நாமத்தை ஒரு முறை சொன்னாலும் கூட அவனுடைய சஹஸ்ர நாமத்துக்கு சமமாக இருக்கின்றது. 1000 பெயர்களுக்கு சமமாக இருக்கின்றது. அவனுடைய நாமத்தை ஒரு முறை உச்சரிப்பது கூட விஷ்ணு எம்பெருமானுடைய சஹஸ்ர நாமங்களை உச்சரிப்பதற்கு சமமாக இருக்கின்றது. அப்படிப்பட்டவன் ராமன், அழகான திருமுக மண்டலத்தை உடையவன். ஆக ராம நாமத்தை மீண்டும் மீண்டும் நான் ஜபிப்பது எதற்காகன்னா, ராம நாமத்தை சொல்கிறதுனாலே மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ராமனிடத்தில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஒரு முறை சொன்னாலும் கூட 1000 நாமங்களை சொல்கிறதற்கு சமானமாக இருக்கின்றது அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்லோகத்தில் வரக்கூடியதான ஒரு ஸ்லோகம். இந்த ராமநாம மகிமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா வால்மீகி மகரிஷியை நாம் ஸ்மரித்து கொள்ளாமல் இருக்க முடியாது, ஸ்மரிக்காமல் இருக்கவே முடியாது. வால்மீகிங்கிறது அவருக்கு இயற்பெயர் கிடையாது. ரத்னாகர் அப்படிங்கிறது தான் அவருக்கு இயல்பாக ஏற்பட்ட பெயர். வழிப்பறி கொள்ளையனாக தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருந்தவர். இவரை நாரத மகரிஷி திருத்தி பணிகொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவரிடத்துல வந்த பொழுது, நீ இப்படி யாருக்காக கொள்ளையடித்து கொண்டிருக்காயின்னு கேட்டார். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குன்னு பதில் சொன்னார். அப்படியா, உன்னுடைய செல்வத்தை எல்லாம் பங்கு போட்டு கொள்ளக்கூடியவர்கள் உன்னுடைய பாபத்தில், நீ இப்போ செய்யக்கூடிய செயலில் வரக்கூடிய பாபத்துக்கு பங்கு போட்டு கொள்வார்களான்னு கேட்டார். ரத்னாகரரும் குடும்பத்திலே வந்து கேட்க ஒருத்தரும் பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். சரி, நாம் செய்த செயலுக்கு இந்த பாபத்தை கழிப்பதற்கான வழி என்ன அப்படிங்கிறத நாரத மகரிஷினிடத்திலேயே வந்து கேட்டார். அவரும் ராம நாமத்தை சொல்லுவது அதுதான் உச்சிதமான உபாயம் அப்படின்னு காட்டினார். ஆனால் அவருக்கோ ராம மந்திரத்தை உச்சரிக்க தெரியவில்லை. அதனால் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தை காட்டி, இதையே நீ சொல்லுன்னு ராம 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 ராமன்னு சொல்லும் பொழுது அதையே ராமநாமமாக மாறிவிட்டது. ராமநாம ஜபமே ஆகிவிட்டது. அவர் மீது ஒரு புற்று வளர்ந்ததனாலே அந்த புற்றிலிருந்து இவர் வெளிப்பட்டார். அப்படிங்கிறதுனால வால்மீகின்னு இவருக்கு நாமம் ஏற்பட்டது. வால்மீகின்னா புற்றிலிருந்து வந்தவர். அப்படி அவருடைய ராமநாம ஜபத்தினுடைய பலனாக பிரம்மா காட்சி கொடுத்து, ராமநாம ஜபத்தினுடைய பலனாக உமக்கு கவிபாடக்கூடிய திறமையை நான் தந்தேன்னு அனுகிரகம் பண்ணினார். அதுக்கு பின்ன நாரத மகரிஷிடம் ராமச்சரித்திரத்தை கேட்டுக்கொண்டார். அதையே நாளைக்கு நீ பெரிய காவியமாக படைப்பாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு அருள் புரிந்தார். அதுதான் பின்ன ராமச்சரித்திரம்னும் ராமாயணம்னும் இன்னும் நாம் கொண்டாடும்படியான ஒரு காவியம், அற்புதமான இதிகாசமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அப்படிங்கிறதுனால துலா மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி தினமானது வால்மீகி மகரிஷியினுடைய திருவவதார தினம். ஆக அந்த ராம நாமம் அப்படிங்கிறது எதையுமே தர வல்லக்கூடியது, சக்தி படைத்தது. ஆபதாமவ ஹர்த்தாரம் தாதாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஆபத்திலிருந்து நம்மை மீட்க வல்லதான நாமம் ராமநாமம். சர்வ சம்பத்தையும் நமக்கு அளிக்க வல்லது. ஆபதாம ஹர்த்தாரம் தாதாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம். லோக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரினுடைய மனசையும் அப்படியே அபகரிக்கக்கூடியவன். சித்தபகாரினாம்னு சொல்கிறது போல மனசை அப்படியே அபகரிக்கக்கூடியவனான சக்தி படைத்தது எதுன்னா ராமநாமமே. ராமன் இல்லை, ராமநாமமே அத்தனை பேருடைய ஹிருதயங்களையும் ஆட்சி புரிய வல்லதாக இருக்கு. ஸ்ரீராமம் அப்படிப்பட்டவன் தான் ஸ்ரீராமநாமான்னு அந்த ராமநாமத்தை சொல்லி அந்த ராமனுடைய ஏற்றத்தையும் சொல்ல வல்லதா இருக்கு. அத்தனையும் தர வல்லக்கூடியதான இந்த ராமநாமம் ராமனுடைய ஏற்றம் சொல்லும்படியா அமைந்திருக்க, இந்த வால்மீகி மகரிஷி கோனஸ்மின் சம்பிரதாம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான்னு தொடங்கி ஒரு 16 திருக்கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட திருக்குணங்கள் அமைந்த ஒரு மனிதன் இப்போ இந்த லோகத்தில் இருக்கிறாரா, எனக்கு அதை சொல்ல வேண்டும் அப்படின்னு
வால்மீகி மகரிஷி நாரதரிடத்துல கேட்டார், இஷ்வாகு வம்சத்தில் பிறந்து ராமன்கிற திருநாமம் பெற்றவர் ஒருத்தர் இருக்கார். உலகம் நிறைந்த புகழ் பெற்றவர், சக்தி வாய்ந்தவர், அளவில்லாத சக்தி அவருக்கு உண்டு. சரி, திருக்குணங்களை எண்ணிவிடலாமான்னா எண்ணில் அடங்காததான திருக்குணங்கள். கோசலராஜன் திருமகளான கௌசல்யா தேவியினுடைய வயிற்றிலே பிறந்த தசரத புத்திரன், மகா கம்பீரவான், மகாவீரன், பொறுமசாலி, சத்தியசீலன் அப்படின்னு சொல்லி அவருடைய சரித்திரத்தை சுருக்கமாக உபதேசம் பண்ணார். அப்படி இந்த ராமாயணத்தை நாரத மகரிஷியிடத்திலிருந்து கேட்டும் பிரம்மாவினிடத்திலிருந்தும் அருள் பெற்று இந்த ராமாயணம் அப்படிங்கிறத ராம கதையை அற்புதமாக நமக்கு ஏற்றி கொடுத்தவர் வால்மீகி மகரிஷி. குண பரிவாகாத்மனாம் ஜன்மனாம் அப்படிங்கிற ஸ்ரீசுக்தி படிக்கி, பட்டரினுடைய சொல் படிக்கி, குண பரிவாகமே அப்படியே வெள்ளம் போலே பெருகி வரக்கூடியதாக இருக்குது ராமன் இடத்துல. ஆக இந்த துலா பௌர்ணமி வால்மீகியினுடைய அவதார தினம், அதை மனசில் கொண்டு இந்த 16 குணங்கள், ஒவ்வொரு குணங்கள் ஒவ்வொரு தினமாக வால்மீகி மற்ற ஏனைய ரிஷிகளினுடைய அனுகிரகத்தாலேயும் சாக்ஷாத் அந்த ராமன் எம்பெருமான் சீதா பிராட்டியினுடைய அருளாலே நாம் கூடியிருந்து அனுபவிப்போம் என்று இந்த பதிவு. தொடர்ந்து நாளைய தினம் தொடங்கி ஒவ்வொரு குணமாக கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.